ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் ஷாப்பிங் அனிமையோட எபிசோட் 10 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே இவங்க எல்லாருமே கிங்டம் ஆஃப் கார்டன் அங்கே வந்து போகிறாங்க. அந்த இடத்துல இப்போ பெரிய நீர்ப்பாசனம் செய்கிற கெனாலை உருவாக்கின்னு இருக்காங்க. அவங்களோட பிளான் படி இப்போ லாட்ஸை இக்னோர் பண்ணிட்டு ஒரு பெரிய கெனாலை உருவாக்கணும். ஃபார்மிங் ஏரியாவை அவங்க அதிகரிக்கணும்னு பார்க்குறாங்க. அப்புறம் இன்னொருத்தனை காட்டுறாங்க. அவன் முன்னாடி இருக்க இன்னொருத்தவங்க சொல்றான், இப்போ எல்லா லாட்ஸும் கேனான உருவாக்குறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. நான் உன்னோட டொமைன்ல வந்து எஸ்டிமேட் பண்ண எந்த விதமான டேட்டும் வரவே இல்லையே. அதுக்கான கிளியரான ஆன்சரை நீ வந்து கொடுக்கணும். அங்க எல்லாரையுமே அவன் பார்த்துட்டு சொல்றான், இல்ல நான் வந்து இதை கூடிய சீக்கிரத்துல ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே புரியுது, அந்த விஸ்கவுண்டோட அந்த ஹஸ்பண்ட் தான் ஒரு விஸ்கவுண்டோட கண்ட்ரில அந்த கெனான அவங்களால சரியா கட்ட முடியல. இல்ல இன்னும் இப்போ முடிய போகுது. அதுக்காக தான் விஸ்கவுண்டோட மனைவி வந்து இங்க கேக்குறாங்க. எனக்கு புரியுது, அதாவது நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆமா இப்போ எங்க கிட்ட ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு. அப்படி ஒண்டி நாங்கள் பண்ணலன்னா இவங்களோட ஃபண்டை பறிக்கப்படும். அதே மாதிரி இவங்களுக்குன்னு இருக்கிற அந்த லேண்ட் அதுவும் பறிக்கப்படும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் உதவணும். அதுக்காக நான் வந்து என்ன வேணாலும் ரிவார்டாக உங்களுக்கு தரேன். ஈவன் என்னோட பாடியும் தரதுக்கு நான் தயாராக இருக்கேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மேஜ் தானே, உங்களுக்கு கிரிம்மோன்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹை ப்ரொடெக்ஷன் அதை வந்து என்னால் தர முடியும். இப்போ தான் அந்த பீஸ்ட் போனே சொல்கிறா, ஹை ப்ரொடெக்ஷன் அது வந்து ஒரு ஷீல்டு மேஜிக்கு. அந்த மேஜிக் ஒன்றே நம்மளுக்கு தெரிஞ்சா டிராகனோட பிரெத்லேருந்தே நம்மளால தப்பிக்க முடியும். இது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்ச இது அனுமுனைவால இதை பயன்படுத்த முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்காக அவன் ஒத்துக்கிறான். அவங்க இதுக்காக ஃபர்னிச்சர்லாம் கொடுக்குறாங்க அவங்களோட மேன்ஷன்ல இருந்து. அங்க எல்லாத்தையும் அவன் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறான். அதோட விலை ஒண்டி கிட்டத்தட்ட 120 மில்லியனா. பரவாயில்ல, இது ஒரு கடின உழைப்பா எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் போகும்போது அவங்க வந்து கேக்குறாங்க, நீங்க உண்மையிலேயே என்னை ஏத்துக்க மாட்டீங்களா? இல்ல ஆல்ரெடி எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அதனால வேணாம். அனுமுனைவும் பின்னாடி வந்து சொல்றான், ஆமா அவருக்கு நானும் இருக்கேன். வந்து சின்ன பொண்ணுமா, நீ இந்த விஷயத்துல எல்லாம் நடுவுல வரக்கூடாது. நீ எதுக்கு இப்படி சொல்ற? மத்தவங்க இங்க இருக்கிறனால தான் நீ இப்படி சொல்றியா என்ன? இல்ல அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாமே அறகுறையா இருக்கு. இருக்கிற மரத்தையும் அவங்க வந்து கிளியர் பண்ணல. அதே மாதிரி மேனுவலா அவங்க வெட்டினா கண்டிப்பா ஒரு வருஷமாச்சும் ஆகும் இதுக்கு. மத்தவங்களும் இருக்காங்க, இவங்கள தான் நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்திருப்போம். ஆமா, நீங்க எல்லாருமே இங்க என்ன பண்றீங்க? அது ஒரு பெரிய கதைப்பா. சரி, ஷாகாவோட காசெல்லாம் என்ன ஆச்சு? அதை நாங்க ஆப்வியஸா காலி பண்ணிட்டோம். அதனால தான் இங்க இருக்குமே. அது தெரிஞ்ச விஷயம் தான். பின்னாடியே இந்த டைகர் பொண்ணு வர அவளை பார்த்து இவங்க வலியறாங்க. யாரு இந்த அழகான பொண்ணு? இந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கா? அவளை போய் அழகுன்னு சொல்றீங்க, அவ அழகே இல்ல. மேலே உண்மையை சொன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நல்ல கண்ணு இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க மர்ச்சன்ட்ஸை மீட் பண்றாங்க. இவங்க 3 பேரும் தான் இங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா கெனிச்சி அவங்க கொண்டு வந்தோடனே கெனிச்சியை பத்தி சொல்றாங்க. நம்ம கெனிச்சி வந்து ஒரு மேஜா. இவங்க சொல்ற மாதிரி நான் ஒன்னும் மேஜ் இல்ல, நான் ஒரு மர்ச்சன்ட் தான். ஆனா ஏதோ ஒண்ணு, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி போகுது? எல்லாமே நல்லா தான் போகுது. இந்தாங்க ரிப்போர்ட்டை பாருங்க. அங்க ரிப்போர்ட் அவங்க பாக்குறாங்க. பிரிமோலா பார்க்கும் போது ஒரு வேலையும் அவ்வளவு அதிகமா இருக்கு. இன்னும் இதுல வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு. ஆக்ஸுக்கு எவ்வளவு விலையா? ஆக்ஸுக்கு ஒரு சில்வர் காயின் தான். ஆனா நீங்க என்னன்னா அதிகமா போட்டு வச்சிருக்கீங்க. அப்படி இல்ல, இதோட காஸ்ட் வந்து ரொம்ப எதுக்கு அதிகமா இருக்குன்னா டிரான்ஸ்போர்டேஷன் நாங்க தான் ப்ரொடியூஸும் பண்றோம். இந்த அளவுக்கு அதிகமா பண்றதுனால தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி பிசினஸையும் நாங்க ரன் பண்ண தேவையில்லையா? ஆனா நீங்க பண்றது எதுவும் சரியில்லை. இனிச்சி இதை விடவும் ரொம்ப சீப்பான விலையில பண்ணி கொடுப்பாரு. நிச்சயம் உங்களால இதை பண்ண முடியும்ல? இதை பண்ண முடியும். அவன் வந்து இன்வென்டரியில இருந்து டக்குன்னு அந்த ஆக்ஸ் எடுக்கிறான். இதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னால இதே மாதிரி ஏகப்பட்ட ஆக்ஸ் எடுக்க முடியும், அதாவது நீங்க பண்ண மாதிரி. பரவாயில்ல, அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட இருந்தே வாங்கிக்கிறேன். ஆனா காசு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, சீப்பா இருக்கனால உங்களுக்கு ஓகே தானா? பிரச்சனை இல்ல, இது ஃப்ரெண்டோட டிஸ்கவுண்ட்னே வச்சுக்கலாம். ஆனா பின்னாடியே அவங்க கத்த ஆரம்பிச்சுறாங்க, நீங்க டர்குலம் மர்ச்சன்ட்ஸை பத்தி மறந்துட்டீங்களா? அங்கதான் உங்களுக்கு ஹெல்ப்பையும் பண்ணும். அப்புறம் தான் இவங்களுக்கு விஷயமே புரியுது. இதுக்கு முன்னாடி பிரிமோல கிட்ட தகராறு பண்ணாங்களே, அந்த ஆளுங்க இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஈவன் லார்ட்ஸும் கஷ்டமான டைம்ல அவங்க கிட்ட தான் ஹெல்ப்புக்கே போவாங்களாம். ஆனா இப்போதைக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நல்ல டப்பா முழுக்க ஃபர்ஸ்ட் அவன் ஆயில நிரப்புறான். அந்த அளவுக்கு ஆயில நிரப்புனா உங்களோட காசு வந்து காலி ஆகாதா? அது பரவாயில்ல இருக்கட்டும், ஏன்னா இப்படி பண்ண வேண்டிதான் நம்மளால டெட்லைனுக்கு முன்னாடி அதை முடிக்க முடியும். டீசல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சோ கெரோசினை நான் பயன்படுத்துற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அங்க வேலையை தொடங்குறான். அந்த வேலை அவ்வளோ ஈஸியா போகுது. இந்த மாதிரி பண்ணா நம்மளால டெட்லைனுக்கு முன்னாடியே இந்த வேலையை முடிக்க முடியும். இதே மாதிரி அங்க சாயந்தரம் ஆகுது. அந்த பீஸ்ட் ஃபோக்ஸ் எல்லாருமே நிறையவே ஆஃபரிங்கையும் கொண்டு வந்து தராங்க. பாப் கேட் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காடோட மெசஞ்சர் மாதிரி தான். நைட் ஆயிடுது, இந்த விஸ்கவுண்டோட கேரேஜ் அது வந்து வரவே இல்லையா? இதனால கெனிச்சி
தங்கச்சியும் சொல்றான், இன்னைக்கு வேணும்னா நீங்க இன்னைக்கு நைட்டு இங்கே டின்னரை பண்ணலாம். அங்க சிக்கனை வச்சு ஒரு டிஷ்ஷும் பண்றான். அது பார்த்தா வேற லெவல்ல வருது. எதிர்பார்க்கல வெளியில இந்த மாதிரி டிஷ் எல்லாம் உன்னால பண்ண முடியும்னு. அதை சாப்பிட்டு பாக்குறாங்க. அதோட டேஸ்டும் அப்படி வேற லெவல்ல இருக்கு. அங்க மத்தவங்களும் வராங்களா? அங்க மத்தவங்கள பார்த்து அவன் சொல்றான், உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இங்கே சாப்பிடலாம். ஆனா நாங்க ஒண்டி இங்க இல்ல, மத்தவங்களும் இங்க இருக்காங்க. மத்தவங்களுக்கும் வெளியில போய் சாப்பிடணும்னா அது ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கும். அதனால அவன் யோசிக்கிறான். பிரிமோலா அவன் ஒரு ஐடியாவை தரா, நம்ம ஏன் இவங்க எல்லாருக்கும் சர்வ் பண்ணக்கூடாது? வெளியில சாப்பிட்டா ரொம்ப அதிகமா இருக்கும், நம்ம கம்மியான பிரைஸ்ல எல்லாருக்குமே கொடுக்கலாம். அதே மாதிரி பிரிமோலாவோட பிசினஸும் அங்க களை கட்டுது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நீங்க பண்ண வேலையால. அப்புறம் அவ குளிக்கிறதுக்கு போறா. அங்க பாட்டப்பெல்லாம் இவன் ரெடி பண்ணிருக்கான். எதிர்பார்க்கல நீ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பேன்னு. சரி நான் போறேன். இல்ல எங்க போற? என் கூட தான் குளிக்கணும். அவ அப்படியே ட்ரெஸ் அவுத்துட்டு நம்ம ஹீரோ மேல தாவுறா. ஆனா நம்ம ஹீரோ அப்படியே தப்பிக்கிறான். என்னப்பா நீ கம்ப்ளீட்டா உமனை இக்னோர் பண்ற? நான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனா இரு, கூட அந்த சின்ன பொண்ணு இருக்கால, அவ உன்னோட பொண்ணு இல்ல தானே? நீங்க சொல்றது உண்மைதான். எங்க ரெண்டு பேருக்கும் ரத்தத்தால சம்பந்தம் இல்ல. இருந்தாலும் அது மாறாது. நாங்க ரெண்டு பேரும் ஃபேமிலி தான். இவன் என்னோட ஒய்ஃப். அவளே ஒரு ஸ்டேஜ் தான். இப்ப நாங்க ஃபேமிலியா இருக்கோம். உண்மை சொன்னா என்னோட நோபலா இருக்கிற இந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில நான் டின்னர்லாம் சாப்பிடும் போது ஒரு வாட்டியும் நான் ஸ்மைல் கூட பண்ணதில்ல. எங்க அப்பா அம்மா கூட என்னை பத்தி என்ன தெரியுமா பெருசா யோசிச்சாங்க? உங்களுக்கு கட்டி வைக்கணும், அதை தாண்டி அவங்க எதுவுமே யோசிக்கல. ஆனா ஏதோ ஒண்ணு, நான் இங்க இருந்து போறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இல்ல நீ எங்க போற? அவங்க தப்பா நடந்துக்கலாம் ட்ரை பண்றாங்க. நான் விட்டா போதும் சாமின்னு அப்படியே அவன் ஓடி போயிடான். இவங்க கிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லனா அவ்வளவுதான் போல. அப்புறம் அவங்க ஃபுட்டை சர்வ் பண்றாங்க. அந்த அழகை பார்த்து நம்ம ஹீரோ மயங்கி போறான். ஆமா என்ன ஆச்சு? அதுவா, நீங்க ரொம்ப பிரிட்டியா இருந்தீங்க அந்த மேக்கப்ல. எனக்கு தெரியும் என்னோட சாமிங் கண்டிப்பா இருக்காவுன்னு. உனக்கு வேணும்னா எப்போ வேணாலும் நான் ஃப்ரீ தான். நம்ம ரெண்டு பேரும் என்ன வேணாலும் பண்ணலாம். இதை கேட்டோன்னே மத்தவங்களும் அவங்க கிட்ட வர உடனே அவன் சொல்றான், இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அவளுக்காக விழலாம் இல்ல. ஆனா நம்மளுக்கு இன்னமும் ஒரு மாசம் இருக்கு. நீங்க இன்னமும் எனக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இவங்க பேசுவாங்களா? அங்க ஒரு 2 பேர் வராங்க. அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர்ஸ் தான் இவங்க. உங்களால எங்களோட பிசினஸ் அடி வாங்குது. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நாங்க மேலோ ட்ரேடிங் கம்பெனில இருந்து வந்திருக்கோம். நீங்க பண்றது எதுவும் சரியில்லை. ஏன்னா நீங்க பிரைஸ் எல்லாத்தையும் ஹையா விக்கிறீங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. ஹானஸ்டா பிரைஸ ரொம்ப கம்மியா விற்போம். அதனால தான் எங்களோட கஸ்டமர் எப்பயுமே இங்க இருக்காங்க. இதை கேட்ட உடனே அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அடுத்த நாள்ல இருந்தே அவங்களோட பிரைஸ குறைச்சு கம்மியான விலையிலயும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி எல்லா வேலையும் நல்லா போச்சு. நாங்களும் அந்த கெனால நல்லாவே பில் பண்ணிட்டோம். விஸ்கவுண்டோட சர்வன்ஸும் வந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க அந்த வேலையை விடவே இல்லை. பண்றது ஓகே தானா? இல்ல பரவாயில்ல, நான் இதை பண்றேன். அதே மாதிரி அங்க நைட் ஆகுது. நைட் டைம்ல அந்த தண்ணியை பத்தி அவன் யோசிக்கிறான். நீ அடிக்கடி அவன் ஷாங்கரைல இருந்து எடுக்கிறான்ல, இது ரொம்ப அதிகமா கன்சியூம் ஆகிற மாதிரி அவனுக்கு தெரியுது. அதனால அந்த பீஸ்ட் ஆளுங்களை பத்தி யோசிக்கிறான். இந்த அவளைக்கும் குளிக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்கள நல்லா கிளீனா வச்சுக்கிறாங்க. ஒரு காரணம் இருக்கு. இவங்களுக்கு தண்ணி இருக்கிற ஏதோ ஒரு இடம் தெரியும். இந்த இடத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அங்கல இருந்து இவங்க கிட்ட தண்ணி எத்தனை சொல்றான். அதுக்கு பதிலா இவங்களுக்கு ஒயின் கிடைக்குமா? கேட்டோடனே ஒயினா அப்படின்னு எல்லாருமே தண்ணி எத்தனை கொடுக்குறாங்க. இதே மாதிரி அந்த நாளும் நல்லா போகுது. அங்க விஸ்கவுண்டோட மனைவிலாம் விடவே இல்ல. நம்ம ஆளை பிடிச்சுனே இருக்காங்க. என்ன பண்ண இருக்க நீ ஹோல் பேக் பண்ண வேணாம், நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம். ஆனா நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் அனுமனைவே கூப்பிடுறான். இருந்தாலும் அனுமனை சொல்றான், அவகிட்ட இருந்து உங்க மேலேயே ஒரே மாதிரி வாசனை அடிக்குது, எனக்கு பிடிக்கல. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அவங்க கிட்ட ஒரு லெட்டரையும் அவன் காட்டுறான். அந்த லெட்டரை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதை நான் எப்போ சைன் போட்டேன்? அதுவா, இது எதுக்கான லெட்டர்னா நீங்க நான் சொல்ற ஆர்டர்ஸை இன்னிலிருந்து ஃபாலோ பண்ணும். போனா நீ என்ன சொல்ல வர? நீ நைட் டைம்ல என்ன மாதிரி வேஷம் போட்டு மத்தவங்க கிட்ட இந்த வெல்கரா இருக்கிற மென்ஸ் கிட்ட தப்பா நந்துக்க பார்க்க போறியா? அது வழியா உனக்கு நிறையவே ஏர்னிங்ஸும் வரும். இல்ல போதும் நிறுத்துறீங்களா? நான் எதுக்கு அநியாயமா அப்படியெல்லாம் பண்ண போறேன்? ஏன் தான் பண்ணோம்னா நான் நிறைய வழி இருக்கு என்கிட்ட ஏர்ன் பண்றதுக்கு. நீங்க குடிச்சு ஒரு மாதிரி மட்டியா இருக்கும் போது நான் உங்ககிட்ட சைன் போட கேட்டேன், நீங்க பண்ணிட்டீங்க. இதை பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா நீங்க என்கிட்ட தப்பா நந்துக்க ட்ரை பண்றீங்க. இதனால தான் நான் இதை பண்ணேன். அது நானே சொல்றேன். இருந்தாலும் நீ தான் ஒத்துக்க மாட்டேன். வா வா வா. ஆனா ஹீரோ அங்க கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. இதே மாதிரி அங்க ஃபைனலா அவங்க பில் பண்ணிடுறாங்க. அங்க பிரிமோலா பண்ண பிசினஸும் சும்மா வேற லெவல்ல போச்சு. இதுக்கப்புறம் வெறுமா நாங்க இதை ஓபன் பண்ணி விடணும். இதுக்கப்புறம் அந்த நாளும் அன்னைக்கு என்னையும் அவங்க சமன் பண்ணிட்டாங்க. நானும் அவங்க வர மாதிரி ஆயிடுச்சு. நானும் வேண்டாம் விருப்பம் அங்க அட்டன் பண்ண. என்ன அவங்க மேஜ்னு எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்களா? எனக்கும் வேற வழி தெரியல. நானும் என்னோட வித்தியெல்லாம் காட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதை பார்த்தோம் எல்லாருமே ஷாக் ஆனாங்க. அங்க இன்னொருத்தரும் சொன்னாரு, அந்த ஷாகாவை கொன்னவனா யோசிச்சு பார்க்கல. நீங்க ஃபெயில் ஆனக்கப்புறம் இங்க இருந்து ஓடி போயிடுவீங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆமா ஆமா, நாங்க எதுக்கு அப்படி எல்லாம் பண்ண போறோம்? எதிர்பார்க்கல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா? நான் இவங்களோட டோனே ஒரு மாதிரி தான் இருக்கு. அவரு போகும்போதே இப்பதான் நம்ம பிரிமோலா சொல்றான், டேலியால இதுக்கு முன்னாடி இருந்தாரு. இவரோட பதவி அது போயிடுச்சு. இவரு சாகா கூட ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கும் மேல என்ன கிட்னாப் பண்ண வச்சதே இவர் தான். இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது. ஒன்னோட ஒண்ணு கனெக்டடா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க அவரோட ஹஸ்பண்ட் வராரு. அவரு நடந்த விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. அதனால இவங்க அப்பாவோட நலம் தான். இதனால இப்போ ஏகப்பட்ட விஷயத்தை இவரால பண்ண முடியுமா? அதே மாதிரி என்னோட ஒய்ஃப் சொன்னா, உங்களால எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் கிடைச்சதுன்னு. முக்கியமா பிரிமோலா, அவளால எங்களுக்கு பினான்ஸ்ல நிறையவே உதவியா இருந்தது. அதே மாதிரி நான் இந்த விஷயத்த
சொல்லியே ஆகணும். உருவாக்குனது நீதானா? இதை பார்த்தா பெண்ல உருவாக்குனமா தெரியல. உடன் பாக்ஸ் வழியா தானே இதை உருவாக்குன. இதை வந்து நீ எப்படி உருவாக்குன? அதை பத்தி அவரு சொல்ல அவருக்கு இது மேல நிறையவே ஆர்வம் வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இதே மாதிரி போச்சுன்னா லேண்டோட நிலைமை என்ன ஆகும்? அது வந்து ஓகேவா தான் இருக்குமா? அப்புறம் பிரிமோலா அங்க மேலு ட்ரேடிங் கம்பெனியை பத்தி சொல்றா. எங்க அப்பாவை மீட் பண்ணாலே போதும், அதனால உங்களுக்கு நிறையவே ஹெல்ப் கிடைக்கும். இன்னமும் அந்த பர்சனுக்கு இவங்க பயப்படுறாங்களா? கெனிச்சி சொல்றான், அவரோட அத்தாரிட்டியை வச்சு அவனை ஏன் ரிமூவ் பண்ணக்கூடாது? இதை நான் சொல்றதுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. எங்களோட லேண்ட் பட்ஜெட் அது வந்து அவளுக்கும் இல்ல, அதனால என் கிட்ட நைட்ஸும் இல்ல. அப்புறம் இந்த மாதிரி ஏன் நம்ம கெனிச்சி கிட்ட ஹெல்ப் கேட்க கூடாது? கெனிச்சி வந்து என்னோட ஃப்ரெண்டு, அவன் கண்டிப்பா இதை பண்ண மாட்டானா? ஆமா, நான் வந்து உங்களோட ஃப்ரெண்டு இல்ல, கண்டிப்பா நீங்க சொன்னா நான் பண்றேன். இதுக்கப்புறம் அவன் பழைய இடத்துக்கே வரான். அவனுக்கு அந்த கிரிமோரும் கிடைக்குது. சரி, ஏகப்பட்ட பாத்தப்பெல்லாம் சம்மன் பண்ணி அங்க குளிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அனுமோனே உள்ள போலான்னு பாப்பாளா, அதுக்குள்ள அங்க அவ வந்து சண்டை போடுறா. பெப்ப சிசர்லியும் நம்ம ஹீரோயின் தான் ஜெயிக்கிறா. அதனால அவங்க 2 பேரும் தான் குளிக்கிற மாதிரி இருக்கு. அட பிரிமோலா, நீங்க வந்து பண்றது எதுவும் சரியில்லை, நீங்க ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க. ஆமா இல்லையா பின்ன, இன்னைக்கு எனக்கான சான்ஸ், நாளைக்கு வேணா நீ பண்ணு. அதே மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இன்னமும் ஒரு 3 எபிசோடு இருக்கு. பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.